Better bomb, better. Better bomb, better. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஹஜிமன் எப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 44 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் பெருசாக அனிமேஷன் இல்லைனாலும் அதோட ஆர்ட் ஒர்க்கும் சரி, அதோட கதையும் சரி வேற லெவலில் இருக்கும். ஒரு அனிமின்னு பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க ஸ்டோரி, ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் அதோட ஃபுல் ஃபீலை வந்து உங்களால் அடைய முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணுவோன்னே போன எபிசோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. நம்ம இப்போக்கும் நல்லாவே தெரிஞ்சுட்டு அவனோட ஸ்பீடை வந்து இவனால் கேட்ச் பண்ண முடியாது. அதனால இவன் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறான்னா, பொறுமையாக பஞ்ச் பண்ணி அவனை வந்து கார்னருக்கு லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு கார்னர்ல இருந்தால் தப்பிக்க முடியாது இல்லையா, ரோ பக்கத்துலேயே விட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பாடி ப்ளோ கொடுத்துட்டு அவனை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ரைட் பஞ்சு கொடுக்கலான்னு. ஆனால் என்ன பண்ணுறான்னா, அந்த சைக்கி கிட்ட வந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டு பின்னாடி வந்துடுறான். அவனும் வந்து சும்மா இல்லை, அவன் பேருக்கு ஏற்ற ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கான், டான்சிங் ரோஸ் மாதிரி. சரி, மனசை தளர விடக்கூடாது, இன்னும் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக அவன் மாட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பஞ்ச் பண்ணுவோம். அதையும் அவன் டாச் பண்ண அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டும் முடியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நேரமாக நம்மளால் அடிக்க ட்ரை பண்ணுவான், ஆனால் அவன் அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருப்பான். பயங்கர டயர்ட் ஆகிட்டான் நம்ம இப்போ வர. ஏன்னா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான் இல்லையா, அவன் ஜஸ்ட் டிஃபென்ஸ் தான் பண்ணான். அதுவும் பார்த்தீங்கன்னா கையை கூட வைக்கல, அங்கேருந்து எஸ்கேப் தான் ஆகிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு அவ்வளோ பெருசாக டயர்டே கிடையாது. இப்படி அவன் நல்ல ஃபைட்டரான்னு கேட்டால் சூப்பரான ஃபைட்டர் தான். இவனுக்கு எதிராக மோதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த ரவுண்ட்லேருந்து என்னோட கீரை ஏற்றி என்னோட உண்மையான ஸ்பீடை காட்டுறன்ற மாதிரி இந்த பக்கம் அந்த சாய்க்கு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம இப்போ வந்து மூச்சு வாங்கிட்டே இருக்கு, நீ வந்து கவலையே படாத, இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் ஆகும், எனக்கு நல்லாவே தெரியுது உன்னால் அவனை கேட்ச் பண்ண முடியலன்ட்டு. ஆனால் இதே மாதிரி நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தானா எப்பயாவது அவன் வந்து மிஸ்டேக் பண்ணுவான். அப்போ நீ பாடி ப்ளோ கொடுத்தா அவனால் நகரவே முடியாது. அந்த டைமிங் யூஸ் பண்ணி உன்னோட டைனமைட் பஞ்சை கொடு, மேட்சை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வாத்தியார் சொல்றாரு. இதுதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி, உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு யூஸ் ஆகும், அதனால இதையே ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டகமரா என்ன பண்ணுறா, அந்த ஸ்பில்ல நான் ஈஸியாக கேட்ச் பண்ணுறோம், நீங்களும் அந்த என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி ஏஜி கிட்ட கேட்க அவர் சைலண்டாக இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி சுத்திர பசங்களை பிடிக்காதப்பா, பொங்க நடிக்கணுன்ற மாதிரி சொல்லு, டே டி தாண்டா எங்க பைத்துக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டே கொஞ்சம் சீரியஸாக தான் போச்சு. செகண்ட் ரவுண்ட் என்ன ஆகும்னு தெரியல. காங்கோ அடிச்சு ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்காக வராங்க. இந்த சைக்கு என்ன பண்ணுறான், அவனோட ஸ்டைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் அவனோட ட்ரூ பவர்ஸே காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவனோட உண்மையான ஸ்பீடு அது கிடையாது, பாதி பவர் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் பண்ணுறது வேற லெவல் ஸ்பீடு பண்ணுவான். அதையும் கம்பேர் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அவனோட பஞ்சு படல்னா கூட அதை வந்து குத்தி அவனை கார்னருக்கு மறுபடியும் தள்ளி விட்டுறான். லெஃப்ட் சைட் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவன் ரைட் சைடு வருவான். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவனை பொறுமையாக அவன் பக்கம் கார்னராக வலிச்சு அங்கே வச்சு அடிக்கலாம். ஏன்னா கார்னர் இருந்தால் தப்பிக்க முடியாது, ரோப் சைட் தள்ளி விட்டோம்னா அங்கே வந்து நம்ம ஈஸியாக மேட்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பக்காவா ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணிடுறான் எல்லாத்தையும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான் அந்த சைக்கு. என்னன்னா, இவன் ரைட் பஞ்ச் கொடுக்க வரான், அப்போ அந்த ரோப்பு பின்னாடி போயிட்டு எலாஸ்டிக்கா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அதை டாச் பண்ணிடுறான். அவனால் நகர முடியலனா கூட டாச் பண்ணிட்டு பின்னாடி போய்கிட்டு அவன் ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்மளால என்ன பண்ணுறான், அப்போ கூட விடாமல் குத்தலான்னு கிட்ட போகிறான். ஏன்னா இங்கே தான் எல்லாருக்கும் ட்விஸ்ட் கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான்னா, மாஷிபாவோட ஸ்பெஷாலிட்டி மூவ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஃபிளிக்கர் ஜாப்ஸ், அதை யூஸ் பண்ணுறான். அதுவும் பயங்கர ஸ்பீடாக மாஷிபா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறான். இதுதான் இவனோட ஸ்பெஷாலிட்டி போல. இவ்வளோ நாள் இதை ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். ஏற்கனவே இப்போ வாலி இவனோட மூவ்மெண்ட்டே பார்க்க முடியல, இப்போ இவன் கையை கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக நகர்த்திட்டு இருக்கான் அவனோட கையை. ஃபிளிக்கர் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டை மாதிரி அடிப்பாங்க, அதனால அதை பார்க்கறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஸ்பீடும் அதிகம், அதே சமயத்தில் அதோட அஃபென்சிவ் பவரும் அதிகம். மைனஸ் என்னன்னா டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் நம்ம இப்போ வால அவனை அடிக்கவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து மூஞ்சில பட்டுக்கிட்டே இருக்கு இவனுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் அடி வந்து தாங்கவே முடியல. காடை வந்து தூக்கி மேலே தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறான், பயந்து அங்கேருந்து கார்னர்லேருந்து அப்படியே கீழே குடிஞ்சு ஓடி வந்துடுறான். இப்போ என்ன பண்ண போறான், நம்ம மாக்கணும் வச்சு இப்போ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. அவன் கையை கீழே இருக்கான் பாருங்க, அங்கே இருக்க எல்லாரோட மூஞ்சுமே மாறுது. என்னன்னா அவனோட ரைட் கண்ணை பார்த்தீங்கன்னா திறக்கவே முடியல, அது வீங்க போயிட்டு இருக்கு. இந்த சைக்கை வந்து பிளான் பண்ணி அவன் ரைட் கண்ணை குத்தி அதை வீங்க வச்சுட்டு இருக்கான். அடுத்த ரவுண்ட்ல கியரை சேஞ்ச் பண்றேன்னு சொன்னது இதுதான் மென்ஷன் பண்ணி சொன்னான் போல. நான் என் முழு ஸ்பீடை காமிச்சு அதுலேருந்து அவன் தப்பிச்சு அவன் கண்ணிலேருந்து மொத்தமாக மறைய போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இவன் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணிட்டான். பிளைண்ட் ஸ்பாட்னா என்னன்னா, நம்மளால பார்க்க முடியாத இடம். இப்போ வந்து தலைக்கு பின்னாடி நம்மளால பார்க்க முடியாது இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு கண்ணை வந்து டேமேஜ் பண்ணிட்டா, அதனால அவனால் ரைட் சைடில் பார்க்கவே முடியாது. அது பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். அதுவும் இல்லாமல் இந்த சைக்கு வேற பயங்கர ஸ்பீடாச்சு இல்லை, அதனால அவனோட ஃபுட் ஒர்க்கை வச்சு ஈஸியாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்குள்ள அவன் பூந்துருவான். இந்த ஸ்ட்ராட்டஜியை பக்கவா ஃபாலோ பண்ணி நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ல பூந்து கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடுறான். நம்ம இப்போ வந்து தேடிக்கிட்டே இருக்கான், ஆனால் அவனை பார்க்கவே முடியல. அப்போ வாத்தியார் பின்னாடி இருந்து கத்துறாரு, ரைட்ல இருக்கான்டான்னு சொல்லிட்டு அவர் கத்துறதுக்கும் இவன் அடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. நம்மளால அடிச்ச உடனே ஒரு பக்கம் கலங்கி போயிடுறான். அதை தொடர்ந்து இன்னொரு பஞ்சு கொடுக்கலான்னு வரான், ஆனால் அதுக்குள்ள ரவுண்ட் 2 முடிஞ்சு போயிடுது. ரெஃப்ரி வந்து ஸ்டாப் பண்ணி ரெண்டு பேரும் கார்னருக்கு அமுச்சு விட்டுறாங்க. காங் வந்து நம்மளால காப்பாத்திச்சு, இல்லைன்னா இன்னொரு அடியும் வாங்கியிருப்பான். அவனோட
அவனோட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம். பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இந்த அளவுக்கு ஒரு திறமையான பாக்ஸரை பார்த்தது இல்லைன்ற மாதிரி தான் நம்ம வாத்தியார் சொல்லிட்டு இருக்காரு. இவன் போட்ட ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அவனை வந்து நிறுத்தணும்னு சொல்லி எப்படியாவது பாடி பிளோ கொடுத்தா அவனால் நகர முடியாது. அப்போ ரைட்டு பஞ்சை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மால் யோசிச்சிருப்பான். ஆனால் அவனால் அதை பண்ணிருக்க முடியாது. ஏற்கனவே அவன் வேற பயங்கர ஸ்பீட் ஆச்சுல. இதில் வேற இவனுக்கு வந்து கண்ணு வேற இப்படி வீங்கி போயிட்டு இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட் வேற வந்துட்டு இருக்குது. முன்னாடியாச்சும் கொஞ்சமாச்சு பார்த்தான். ஆனால் இவன் கம்ப்ளீட்டாக மறைய ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து எனக்கு என்னமே பண்ணுறதுனே தெரியல. அவள் தான் இந்த மேட்ச்சில் நான் தோப்பம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி நீ சொல்லவே சொல்லாத. இந்த மேட்ச்சுக்கு நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி வாத்தியார் கேட்கறாரு. வின் பண்ணுறதுக்கு அப்படி நான் கேட்கல, ஸ்பெசிஃபிக்காக சொல்லு. ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு எதுக்கு வந்தன்ற மாதிரி கேட்கவும் என்னை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் வந்து கீழே விடக்கூடாது, அவங்க நம்பிக்கை காப்பாற்றணும், நீங்கள் வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டாக தான். நீ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி, அதாவது அவங்க எல்லாருமே திருப்தி அடைகிற மாதிரி ஒரு பஞ்சு கொடு. இது ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பஞ்சு கூட. அந்த ஒரு பஞ்சை பார்த்து அவங்க எல்லாருமே திருப்தி அடையணும். இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல நிறுத்தினதுக்கு தகுதியானவன் சொல்லிட்டு அவன் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு பஞ்சை கொடுன்னு தான் சொல்றாரு. நம்மளும் தயாராகிறான். ஏன்னா அவன் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதுல செகண்டரி விஷயம் தான். இங்கே நிற்கிறதுக்கு பல பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் இவன் திருப்தி அடைய வைக்கணும். அவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பிக்கை வந்து கீழே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மால் ஃபயர் ஆக இந்த ரவுண்ட்ல இந்த சைக்கி முடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டுட்டு இருக்கான். ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு பஞ்சாயத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே கிட்ட போயிடுறான். பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்துட்டானா ஸ்பாட் பண்ண முடியாது இல்லையா, அவங்க வந்து மறைஞ்சு போயிடுவான். அதனால அவன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அடிச்சிடணும், அடிச்சு பாடி பிளே கொடுத்து அவன் நகரத்தை நிறுத்திடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். இவனுக்கு தான் பயங்கரமான ஃபுட் ஒர்க் இருக்கு. நல்லா டான்சிங் ரோஸ் மாதிரி ஆடிக்கிட்டு மறுபடியும் ரைட் சைட் போயிடறான். நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ நமக்கே கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவன் இருக்கான். சுற்றி எங்கே இருக்கானே தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்க. மறுபடியும் ரைட்லேருந்து ஒரு அடி விடுவான் பாருங்க. அடிக்கு நம்மால் கிளங்கி போயிடறான். தொடர்ந்து பஞ்சு பட ஆரம்பிச்சிடறான் அவனும். நம்ம இப்போவும் கண்ணா பின்னான்னு சொல்கிறான். ஆனால் அதுலேருந்து அவன் ஈஸியாக தப்பிச்சிடறான். முன்னோட ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படின்னா கீர் போட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி அவன் பாட்டு முறுகிட்டு போயிட்டே இருக்கான் ஸ்பீடை. கீழேருந்து ஒரு பாடி பிளோ நம்மால் கொடுப்பான். அடிக்கு இவனுக்கு கலங்கிட்டு கீழே விடுற மாதிரி போவான். அப்படி விழும்போது அவங்க அம்மாவும் உமேஷாவோட ஞாபகம் தான் இவனுக்கு போகிறோம். அதனால நின்றுவான். அவன் வேற சொல்லியிருப்பான் இல்லையா, நம்மளோட பேர் வந்து கீழே போட்டிருக்கோம், அதை அசிங்கப்படுத்தாத, கீழே விழுந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால கீழே விழக்கூடாது, எவ்வளோ அடிவானாலும் சரி நான் நிப்பண்டான்ற மாதிரி தான் நம்மால் நின்றுட்டு இருக்கான். இவனை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. தக்காளி நான் வந்து எவ்வளோ அடிவானாலும் நிப்பண்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மால் நின்றுட்டு இருக்கான். அந்த சைக்கிள் சும்மா விடுற மாதிரி இல்லை, பஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் நம்மால் வாங்கிட்டு நிற்க இவன் அட்லீஸ்ட் ஒரு அடியாச்சும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவனும் முன்னாடி போய் பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். அதில் அந்த சைக்கிள் டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியாக இந்த ரவுண்ட் முடியறதுக்கு 20 செகண்ட் இருக்கு. இந்த 20 செகண்ட்ல இந்த மேட்சை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அவசரமாக டைமிங்கும் பார்த்துட்டு அதே சமயத்தில் அடிச்சுட்டு இருக்கான். இதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. கடைசி 2 செகண்ட் இருக்கு. 2 செகண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுத்தா இவன் நாக் அவுட் பண்ணிடலாம். இந்த பஞ்சோட இந்த மேட்சை முடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அடிக்கு நம்ம ஆளுக்கு லைட்டாக கிருகிருன்னு ஆயிடுச்சு போல. இந்த சைக்கி கரெக்டாக கிட்ட வருவான். அப்போ அவன் மேலே நம்ம இப்போ வந்து சாஞ்சிருவான். அப்படியே ரவுண்டும் முடிஞ்சிது. ரவுண்ட் 2 முடிஞ்சிச்சு. எப்படியோ லக்குனால நம்மால் செகண்ட் வாட்டியோ தப்பிச்சிட்டா. நம்ம வாத்தியார் வந்து பிடிச்சிட்டு இவன் யாரா இவன் டைமிங்கும் மெயின்டைன் பண்ணிட்டு அதே சமயத்தில் பஞ்சும் பண்ணிக்கிட்டு இருக்கான். செமையான பாக்ஸர்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தட்டு மாதிரி இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சு அவன் மேலே ஐஸ் பேக் வைக்க என்னால் அவனை பிடிக்கவே முடியல. என்னால் ஒரு பஞ்சை கூட அவனுக்கு கொடுக்கவே முடியல. அட்லீஸ்ட் ஒரு பஞ்சை கொடுக்கலாம் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை என்னால் பண்ண முடியல. வாத்தியாரே நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். நீ என்னடா கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்க காங் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேலே சாஞ்சல, அது தெரியாம தான் சாஞ்சேன். ஆனால் சாஞ்சும் போது எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிது. அடுத்த ரவுண்ட் என்னால் அவனை பிடிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். நம்மால் ஏதோ ஒரு ட்ரிக்கை பிடிச்சிட்டான் போல. இந்த மாதிரி அவன் வார்த்தையை சொன்னாலே ஏதோ பெரிய விஷயம் பண்ண போகிறான் தான் நம்ம வாத்தியார் நினச்சிட்டு சரி என்ன ட்ரிக்கோ அது அதை போய் பண்ணுன்ற மாதிரி சொல்லி தான் அனுப்புறாரு. ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்லேயும் அவனை வச்சு முடிக்கிறேன். ஒரு நல்ல பாக்ஸர் தான், ஆனால் அது எல்லாமே இப்போயே முடிய போகுது. த்ரில்லிங்லாம் நல்லாவே கொடுத்தான். அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து இந்த மேட்ச் இன்னைக்கே முடிக்கிறேன். இதோட உன் கதை முடிஞ்சிச்சிரான்னு சொல்லிட்டு இந்த சைக்கி என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அவனோட பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ளே போய் பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மால் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு சுத்தமாக தெரியல இல்லையா. இவனும் என்னென்னவோ ட்ரை பண்ணி மறுபடியும் ரிங்கு பக்கம் தள்ளலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட ஃபுட் ஒர்க் வச்சு ஈஸியாக தப்பிச்சிட்டு மறுபடியும் அவனோட பிளைண்ட் ஸ்பாட்டில் பூந்துடுறான். டைமிங்கை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஃபுட் ஒர்க் வேறு இருக்குது. இதனால் அவனை வந்து பிடிக்கவும் முடியல. அவன் அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் என்ட்ரானா நம்மளால அவனால் பார்க்கவும் முடியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்மால் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டான். அவன் கரெக்டாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ளே போவான் பார்த்தீங்களா. எனக்கு நல்லாவே தெரியும் அவனை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே தான் அவன் வருவான்னு சொல்லிட்டு கையை நீட்டுவானா பஞ்ச் பண்ணுவான். ஆக்சுவலாக அந்த பஞ்ச் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைக்கி மூஞ்சிலே பட்டுருது. அது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாயிடுறாங்க. எப்படா இந்த பையன் பண்ணான்னு சொல்லிட்டு. ஏன் அந்த சைக்கிக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படா இவன் என்ன அடிச்சான்னு சொல்லி. இதனால தான் இந்த மாக்கனை வச்சு பயங்கரமான ஃபைட்டர்ன்ற மாதிரி தான் இந்த பக்கம் ஏஜி டாட்டே சொல்லிட்டு இருக்காரு. அடிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையன் கீழே விழுந்துருவான். ஆனால் பெருசாக டேமேஜ் எதுவும் பட்டிருக்காது. நம்மளோட ஃபுல் பவர்லாம் கொத்தல அவனும் எழுச்சி நின்றுறான். எனக்கு தெரிஞ்சது லக்கி பஞ்ச் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவனால் என்ன பார்க்கவே முடியல. வந்த இடத்துல த்ரோ பண்ணியிருக்கான், அது பட்டிருக்கு அவ்வளோதான்ற மாதிரி யோசிச்சுட்டு. ஆனால் இந்த வாட்டி உன்னால் என்ன கேட்ச் பண்ணவே முடியாது. என்னோட உண்மையான பவர் நான் எப்போ காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீடை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் இந்த வாட்டியும் நம்மால் கரெக்டாக அவன் வரது தெரிஞ்சுது. அதனால பஞ்ச் பண்ணி அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு வந்துடுறான். அவன் பார்க்குற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் ரைட் சைடே போக விட மாட்டான். ஏன்னா போனால்
மறைஞ்சிருவான்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். இதை தெரிஞ்ச இந்த சைக்கி என்ன பண்றான்னா, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு என்னோட ஸ்பீடை நான் யூஸ் பண்றேன் பாடுறான்னு சொல்லிட்டு அவனோட கார்டெலாம் கீழே ஏறிட்டு இப்போ முடிஞ்சா குத்துறான்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். நம்மளால பார்த்தீங்கன்னா குத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனால பார்த்தீங்கன்னா லேசாக தான் டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். கம்ப்ளீட்டாக டாச் பண்ண முடியல. இவனுக்கே ஏன் புரியல. அவன் கால் வந்து ஷேக் ஆகுது. அவனால் நகர முடியல. ஒருவேளை டேமேஜ் எடுத்துட்டா போல அந்த பஞ்சிலேருந்து. அந்த மாதிரி தான் நம்ம டக்கமரவும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம். இப்போ நம்மளால என்ன பண்ணோம்னா கீழேருந்து ஒரு பஞ்சு விடுவான். இவன் வந்து என்னோட ஸ்பீடு யூஸ் பண்ணி நான் உன்னை முடிக்கிறேன்டான்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. நம்மளோட பஞ்சு முதல்ல கனெக்ட் ஆகிடும். மூஞ்சிலே அச்சடி பார்த்தீங்கன்னா அவன் குடுமி போட்டிருப்பான். அந்த குடுமையெல்லாம் களைஞ்சு அவனோட மவுத் பீஸே சதறிடும். சதறின உடனே நம்மளால் அப்போ கூட விட மாட்டான். கீழேருந்து ஒரு அப்பர் கட்டை விடுவான். அடிக்கு காத்துல பறந்துட்டு இருப்பான். இப்பவும் விடாம மூணாவது ஒரு பஞ்சு கொடுக்கறதுக்காக வருவாய்வ. அதுக்குள்ள அவன் தப்பு கட்டின்னு கீழே விழுந்துற. இந்த பக்கம் ரெஃப்ரி வந்து தடுத்துட்டு இருக்காரு. தம்பி அவன் கீழே விழுந்துட்டான்ப்பா, இருப்பான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த சைக்கி எழுந்து நின்றுட்டான். என்னால உன்னை அடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். உன்னால ஈஸியா தோக்க அடிப்பேன். உன்னால என்ன கேட்ச் பண்ண முடியாது. முடிஞ்சு அடிடா, என்னால் இன்னும் நிக்க முடியும். என் காலில் இன்னும் உயிர் இருக்குன்ற மாதிரி சொல்லி அப்படியே தப்பு கட்டின்னு கீழே விழ ரெஃப்ரி பிடிச்சி மேட்சை நிறுத்திடுறாரு. மேட்ச் முடிஞ்சு போயிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் 4 நான் தான் தப்பா சொல்லிட்டேன், சாரி. நம்மால் 3 ரவுண்டா வந்து இவனை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் 3 ரவுண்ட்லையும் பிடிக்க முடியாது. கடைசியாக அவன் வந்து சாய்வான் பார்த்தீங்களா அவன் மேலே. அப்போ தான் எனக்கு ஒரு ஹிண்டே கிடைக்கும். அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக அவன் அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு வரும்போது கையை நீட்டி அடிச்சிருவான். அவனுக்கே பார்த்தீங்கன்னா என்ன நினச்சின்னு புரியல. நம்ம வாட்சிருந்து ஷேக் பண்ணுவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் கான்சியஸ்னஸ்க்கே வருவான். உடம்பு தானா நகர்ந்தா மாதிரி தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தான் எவ்வளோ நேரமாக. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கீழே விழுந்தவன் அப்படியே ஸ்ட்ரெச்சரில் வச்சா தூக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஏஜி டாட்டியும் டக்கமரவும் என்ன பேசிட்டாங்கன்னா சைக்கி டேமேஜ் எடுத்திருக்கான். ஆக்சுவலாக அது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் கிடையாது, எமோஷனல் டேமேஜ். அவனோட ஸ்பீடு மேலே அவனுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட ஸ்பீடியாக அவன் கேட்ச் அப் பண்ணி ஒரு பஞ்ச் அப் பண்ணிட்டான். அவன் பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ள ஒன்னவனே அவன் பஞ்ச் பண்ணான் இல்லையா. அதனால பயத்தில் இந்த பையன் வந்து நகர முடியாமல் நின்று இருக்கான். அந்த பயம் தான் இவனை வந்து நகர முடியாமல் பண்ணியிருக்க. அப்போ நம்ம இப்போ முடிச்சுட்டான் இவனை அப்படின்றத சொல்றாங்க. சிம்பிளாக என்னன்னா இவன் வாங்கினது ஃபிசிக்கல் டேமேஜ் கிடையாது, மென்டல் டேமேஜ். நம்ம இப்போட பஞ்சை பார்த்து அவன் பயந்துட்டு இருக்கிறான். அந்த மேட்சும் அப்படியே முடியும். இந்த பக்கம் கிரீன் ரூம்ல நம்ம இப்போ வந்து படுத்துட்டு இருக்கான். அப்போ யாரோ கதவு தந்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா சைக்கி தான். அதுக்கு பெருசாக டேமேஜ் எதுவும் நடக்கல. நான் தான் ஏற்கனவே சொன்னல மென்டல் டேமேஜ் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, நீ எப்போ என்ன அடிச்ச, என்னோட ஸ்பீட் மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது. அவன் பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ள வந்தா நீ வந்து கை நீட்டின, அது வந்து பட்டுது. ஓகே, லாஜிக்கலாக எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் அங்கே வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரிதம் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணி இந்த லக்கி பஞ்ச் படக்கூடாதுன்னு. அப்படி இருந்து எப்படி நான் கரெக்டாக இருக்க பொசிஷன் தெரிஞ்சு நீ அடிச்சேன்ற மாதிரி சொல்ல. உங்களோட ரிதம் தான் காரணம். நீங்கள் வந்து எந்த டைமிங்கில் உள்ள வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணேன். அந்த நேரத்தில் கரெக்டாக கையை நீட்டினேன், நீங்கள் மாட்டிக்கினீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. பரவாயில்லாடி, சூப்பரான மேட்ச் ஆனேன், நான் தோத்துட்டேன் விடு, நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உனக்கு டேமேஜ் ஓகேவான்ற மாதிரி கேட்க, எனக்கு டேமேஜா தம்பி, என்னோட காலில் இன்னும் உயிர் இருக்குன்ற மாதிரி என்னோட ஸ்பீடை காட்டுறான். சொல்லிட்டு அவன் டாட்டா பை பை காட்ட அங்கேருந்து போக நம்ம உமேஷாவை ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ரொம்ப நர்வஸாக இருந்தப்பா, பரவாயில்ல ஜெயிச்சிட்டன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இல்லை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இங்கே நின்று. நீ வந்து சொன்ன பார்த்தியா, அந்த பேண்ட்டுக்கு பின்னாடி நம்மளோட பேர் வந்து போட்டிருக்கோம், நீ வந்து கீழே விழக்கூடாது, அசிங்கமாயிடும் சொல்லிட்டு. அந்த நீ சொன்ன பார்த்தியா, அதனால தான் கீழே விழாமல் அடி வாங்கின பிறகு நின்றுட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். அதனால இந்த பாராட்டு எல்லாமே உனக்கு தான் போகணும், எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. டே, நன்றிலாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ரா, தோஸ்து கிட்ட போய் நன்றிலாம் சொல்லலாமா நீ? சரி, அதெல்லாம் விடு. நம்ம வந்து என்ன பண்ணோம், முதல்ல செலிப்ரேட் பண்ணோம். போஸை கூட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், எல்லாருக்கும் இதை காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் மறுபடியும் கிளிக் பண்ணுறான். அந்த ரோல் வெளியே வந்து ஊந்துது. இந்த நைக்கு ஃபோட்டோவே எடுக்க தெரியல. ஃபோட்டோ எடுக்கிற ஒரு வாட்டியே சொதப்பல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட ஒரு காமெடி சேனோட முடிக்கிறாங்க. இந்த A கிளாஸ் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் வந்து நம்ம ஆள் ஜெயிச்சிட்டான். இன்னும் ஒருத்தர் கூட மோதணும். அந்த அலெக்சாண்டருக்கும் வேற ஒருத்தருக்கும் மேட்ச் நடக்கிறோம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் வந்து இவன் கூட மோதுவான். கண்டிப்பாக அந்த அலெக்சாண்டர் தான் ஜெயிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.